கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எங்கள் வீட்டில் வந்து இந்த பூ பூத்திருந்தது. ஆக்சுவலாக அது பார்க்குறக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பொறிக்க வேணான்னு தான் பார்த்தேன், கடைசியில் ஆனால் பொறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால பீஸ்ஃபுல்லாக வந்து சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னால் எந்திரிக்க முடியறதில்ல. இருந்தாலும் ஃப்ரைடேவாவது கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு விளக்கு போட்டோம். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வந்து உப்புமா தான் செஞ்சுருந்தோம். எத்தனை பேர்த்துக்கு உப்புமா பிடிக்கும்னு தெரியல, பட் எனக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும். குட் நைட் படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து உப்புமா பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து எப்பயுமே உப்புமா பிடிக்கும். உப்புமா வந்து வேண்டானே சொல்ல மாட்டோம். அது ஒயிட்டு ரவை தான் பிடிக்கும். கோதுமை ரவை உப்புமா வந்து ஓரளவுக்கு தான் பிடிக்கும். ஒயிட் ரவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ கொடுத்தாலும் உப்புமா சாப்பிடுவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் போல் வந்து அப்படியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே பீஸ்ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். ரொம்ப 1960, 70 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன், அப்போ கட்டின கோயில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு ஃப்ரைடே வந்து ரொம்ப பக்தியாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.